வணக்கம். இந்த நேரம் வந்தாலே என்பிஎஸ் வச்சிருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வருமே. பழைய டாக்ஸ் ரெஜிம் செலக்ட் பண்றதா இல்ல புதுசுக்கு போறதான்னு. கவலையே படாதீங்க, இந்த வருஷமாவது அந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். வாங்க, இந்த டாக்ஸ் புதிரை விடுவிக்கலாம். ஆமாதானே. மார்ச் மாசம் வந்தாலே நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய பட்டிமன்றமே நடக்கும். ஒரு பக்கம் பழைய ரெஜீம்ல இருக்கிற வரி விலக்குகளெல்லாம் இங்க வா நான் உன்னை காப்பாட்டுறேன்னு கூப்பிடும். இன்னொரு பக்கம் புது ரெஜீம்ல இருக்கிற குறைவான டாக்ஸ் ரேட்ஸ் அதெல்லாம் எதுக்கு சிம்பிளா இங்க வான்னு சொல்லும். எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன் தான். ஆனா இது ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்காம வாங்க இது ஒரு சின்ன கேம் மாதிரி பாப்போம். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை மிச்சப்படுத்துற அந்த மேஜிக் ட்ரிக் இந்த ரெண்டு வழியில எங்க ஒளிஞ்சிருக்குன்னு நாம சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம். ரெடியா? சரி, நம்மளோட இந்த பயணத்துல இப்ப ரெண்டு தனித்தனி பாதை இருக்கு. ஒன்னு நம்மள் பலருக்கு பரிச்சயமான பழைய வரிமுறை, இன்னொன்னு கொஞ்சம் புதுசா எளிமையா இருக்கிற புதிய வரிமுறை. ஒவ்வொரு பாதையிலையும் என்னென்ன பிளஸ் இருக்கு என்ன மைனஸ் இருக்குன்னு இப்ப நாம தெளிவா பார்க்க போறோம். முதல்ல நாம போக போற பாதை பழைய முறை. இதை நாம செல்லமா சேமிப்பாளர்களோட பாதை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வழியில நீங்க எவ்வளவு அதிகமா சேமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரி சலுகை கிடைக்கும். இது சேமிப்பை ஊக்குவிக்கிற ஒரு பாதை. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஏடிசி மூலமா 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி விலக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்க கம்பெனி உங்க சார்பா என்பிஎஸ்ல போடுற 10% தொகைக்கும் வரி விலக்கு உண்டு. ஆனா இதுல ஒரு சூப்பர் ஸ்பெஷல் பவர் இருக்கு. அதுதான் இந்த 80CCD1B செக்ஷன். இது என்பிஎஸ் முதலீட்டாளர்களுக்கு மட்டுமே கிடைக்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் போனஸ். அதாவது மத்த எல்லா சேமிப்பையும் தாண்டி கூடுதலா 50,000 ரூபாய்க்கு நீங்க வரி விலக்கு வாங்கிக்கலாம். இதுதான் இந்த பழைய பாதையோட ஹீரோனே சொல்லலாம். சரி, இப்ப அடுத்த பாதைக்கு வருவோம். இதுதான் புதிய வரிமுறை. இத நம்ம எளிமையான பாதைன்னு சொல்லலாம். ஏன்னா இங்க கணக்கு வழக்குகள் எல்லாம் ரொம்ப சிம்பிள். ஆனா ரூல்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பாதையில ஏடிசி வரி விலக்கோ அல்லது என்பிஎஸ்க்கு மட்டுமே கிடைச்ச அந்த ஸ்பெஷல் 50,000 ரூபாய் சலுகையோ கிடைக்காது. ஆமாங்க, அந்த வரி விலக்குகளுக்கு நாம இங்க டாட்டா சொல்லிடணும். ஆனா அதுக்கு பதிலா சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. உங்க கம்பெனி உங்க என்பிஎஸ் அக்கவுண்ட்ல போடுற தொகைக்கான வரி விலக்கு இருக்கு இல்லையா, அது பழைய முறையில 10% தான். ஆனா இந்த புதிய முறையில அது 14% வரைக்கும் அதிகரிக்குது. இது நிஜமாவே ஒரு நல்ல பெனிஃபிட். ஒரு நிமிஷம், நீங்க பழைய பாதையை தேர்ந்தெடுத்தாலும் சரி புதிய பாதையை தேர்ந்தெடுத்தாலும் சரி, ரெண்டு பாதைக்கும் பொதுவான ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அதுதான் என்பிஎஸோட மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். அதுதான் இஇஇ ஸ்டேட்டஸ். அதாவது எக்ஸெம்ட் எக்ஸெம்ட் எக்ஸெம்ட். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க முதலீடு செய்யற பணத்துக்கு வரி கிடையாது. அந்த பணம் பல வருஷத்துல வளர்ந்த பல லட்சங்களா ஆனாலும் அந்த வளர்ச்சிக்கும் வரி கிடையாது. கடைசியா ரிட்டையர் ஆகும்போது நீங்க எடுக்கிற 60% மொத்த தொகைக்கும் வரி கிடையாது. என்ன ஒரு அருமையான விஷயம் பாத்தீங்களா? நிஜமாவே இந்த மாதிரி ஒரு முழுமையான வரிச்சலுகை கிடைக்கிற முதலீட்டு திட்டம் வேற எதுலையுமே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு காரணத்துக்காகவே என்பிஎஸ் ரொம்ப ஸ்பெஷல். எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா நம்ம பயணத்தோட இறுதியில ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. உங்க ரிட்டையர்மெண்ட் பணத்தை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது. நீங்க ரிட்டையர் ஆகும்போது உங்க மொத்த என்பிஎஸ் பணத்துல 60% வரியே இல்லாம மொத்தமா எடுத்துக்கலாம். ஆனா மீதி இருக்கிற 40% பணத்தை உங்களுக்கு மாசம் மாசம் பென்ஷன் தர்ற ஒரு ஆன்யூட்டி திட்டத்துல கட்டாயமா முதலீடு செய்யணும். அப்படி உங்களுக்கு வர்ற அந்த மாதாந்திர பென்ஷன் தொகைக்கு உங்க அப்போதைய வருமான வரி வரம்புக்கு ஏத்த மாதிரி வரி உண்டு. இத மனசுல வச்சுக்கோங்க. சரி, இப்போ ரெண்டு பாதைகளை பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம். சேமிப்பாளர் பாதையா இல்ல எளிமையான பாதையா? உங்களுக்கான சரியான பாதை எதுன்னு எப்படிங்க முடிவு பண்றது? வாங்க பாக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க வருஷத்துக்கு ஏடிசி 80CCD1B எல்லாம் சேர்த்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேல முழுசா வரி விலக்குக்கு பயன்படுத்துற ஒரு சூப்பர் சேவர்னா பழைய முறை உங்களுக்கு நிறைய பணத்தை மிச்சப்படுத்தி தரும். ஆனா நீங்க அந்த அளவுக்கு சேமிக்கல, எனக்கு இந்த கணக்கு வழக்கெல்லாம் வேணாம், சிம்பிளா இருந்தா போதும்னு நினைச்சீங்கன்னா புதிய முறையோட குறைவான வரி விகிதங்கள் உங்களுக்கு லாபமா இருக்கலாம். உங்க வருமானமும் உங்க சேமிப்பு பழக்கமும் தான் இங்க முடிவை தீர்மானிக்க போகுது. ஆஹா, இப்ப நீங்க செய்ய வேண்டியது இதுதான். 2 முறையும் எடுத்துக்கிட்டு உங்க சொந்த வருமானத்துக்கும் சேமிப்புக்கும் ஒரு சின்ன கணக்கு போட்டு பாருங்க. எந்த பாதையில போனா உங்க வரிச்சுமை குறையுதோ அதுதான் உங்களுக்கான பெஸ்ட் பாதை. இந்த அலசல் உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். நல்லா யோசிச்சு உங்களுக்கான சரியான முடிவை எடுங்க.